என்னால் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை நம்முடைய திருச்சபையிலும் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. இதை தியானிப்பதின் நோக்கம் என்னவென்றால், ஆண்டவரை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும். ஆண்டவர் தம்முடைய அனாதி தீர்மானத்திலே வைத்திருந்த திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே இயேசு பாடுபட்ட பின்பு அவர் 40 நாள் அளவும் அவர் அப்போஸ்தலருக்கு என்ன செய்தாராம்? தரிசனமானார். ஏன் தரிசனமானார் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவளுக்கோடு பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தார்? காண்பித்தார். சீஷர்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. அவர்கள் நினைத்தார்கள், இவ்வளவு நாளும் கூட இருந்த இயேசு இப்போ மரித்து விட்டார், இதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே அவளோடு சொன்ன அந்த திருவசனங்களை அவர்கள் என்ன செய்யவில்லை? நினைவு கூறவில்லை. இன்றைக்கி அநேக நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் நினைவு கூறாமல் போவதனால தான், அதை அறிந்து கொள்ள முடியாதனால தான் அநேக பயங்களும் கலக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? வருகிறது. அதை அவர்கள் நினைவு கூறாததினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி இருந்து அவர்கள் பயத்தோடு இருக்கும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து அந்த பூட்டி இந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்தார்? வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் உயிருள்ளவராக அவர் காண்பித்தார். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நான் மரித்தேன், ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். முதலாவது உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வெற்றி எங்கிருந்து துவங்குகிறது என்றால், உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிப்பதிலிருந்து துவங்குகிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே தரிசிக்கும் பொழுது அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இயேசு, மற்ற உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு அவர் சதா காலமும் எப்படிப்பட்டவர்? உயிரோடு இருக்கிறவர். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் தரிசிப்பதனாலே பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனை வழியாகி போனாலும் அவனுடைய கண்களிலே, மனக்கண்களிலே அவன் சொல்லுகிறான், பார்த்து என் மீட்பர் என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவர் முதலாவது அப்போஸ்தலருக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் காட்ட விரும்பினார். என்னவென்றால், நான் மரிக்கவில்லை, நான் இன்றைக்கும் உயிரோடு என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் என்பதை கர்த்தர் காட்ட விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுது நமக்கு ஒரே நம்பிக்கை என்னவென்றால், நான் ஆராதிக்கிற இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் எனக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அந்த இயேசு மரிக்கவில்லை, இன்றைக்கும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கையை கொடுப்பதற்கு தான் அங்கே 1 கொரிந்தியர் நீங்கள் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? அடக்கம் பண்ண 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே என்ன செய்தார்? அங்கே தூதர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அவர் சொன்னபடியே என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை அதிகமாக நாம் என்ன செய்யணும்? தரிசிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நாம் சாட்சி பகர வேண்டும். ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். எனக்கும் தரிசனமானார் சொல்வது போல நீங்கள் விசுவாசிங்கள், உங்களுக்கும் அவர் தரிசனமாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் எனக்கும் தரிசனமானார். உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிப்பதனாலே என்ன நடக்கும் என்றால், உங்களுக்குள்ளே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாக என்ன செய்தார்களாம்? சாட்சி கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை என்ன செய்தது? உண்டாயிருந்தது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4:33, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஏன்? அவர் உயிர்த்தெழுந்த இயேசு 500 பேருக்கு தரிசனமானார், எல்லாருக்கும் தரிசனமானார். அங்கே பவுல் சொல்கிறார், அகால பிறவி போன்ற எனக்கும் என்ன செய்தார்?
முதலாவது நாம் ஆண்டோட கேட்கணும், உம்மை தரிசிக்க எனக்கு ஒரு கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவர் என்ன செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் 500 பேருக்கும் அதிகமான பேருக்கு என்ன செய்தார்? 40 நாளும் தரிசனம் கொடுத்தார். தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு என்ன செய்தார்? காண்பித்தார். இன்றைக்கு நம்ம பிரச்சனைகளை ரொம்ப பெருசாக பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நம்பிக்கை இருக்கும் என்றால் உங்களுடைய முடிவு சோகமாக இருக்காது, உங்களுடைய முடிவு வேதனையாக இருக்காது, உங்களுடைய முடிவு மகிமையாக இருக்கும். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் ஆராதனை செய்கிறீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் தரிசித்ததினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏன் தரிசனமானார் என்றால், நீங்கள் பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டும் அவரை குறித்து. மற்றவங்கள்ட்ட போய் சொல்லும் பொழுது என்ன சுவிசேஷம் அறிவிக்கணும்னு தெரியாதுன்னா எதை தான் சொல்லணும்? இயேசு உங்களுக்காக மரித்து 3ஆவது நாள் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடினாலே அவருடைய நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு என்ன செய்வார். ஏனென்றால் இயேசு இன்றைக்கும் என்ன செய்கிறார்? ஜீவிக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நம்பிக்கை பாருங்கள், அங்கே சொல்ல சாட்சி கொடுத்தவர்கள் அவர்கள் எல்லாரும் மேலும் என்ன இருந்துச்சாம்? பூரண கிருபை உண்டாயிருந்தது. நம்ம அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் நான் யோசித்தேன், ஆண்டவர் 40 நாளும் அவர் என்ன செய்தார்? அவர் செய்த முக்கியமான ஒரு வேலையில் ஒன்று என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்த தம் உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தார்? காண்பித்தார். இன்றைக்கி எத்தனை பேர் இயேசு உயிரோடு இருக்கிற இயேசுவை நீங்கள் தரிசிக்க முடிகிறது? நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே எனக்காக யாவை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். மரித்த இயேசு அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் பாருங்கள், சாத்தான் ஒருவேளை நினைத்திருக்கலாம் அந்த சிலுவையிலே கொன்று அதோடு அவருக்கு முடிவை என்ன செய்யலாம்? ஏற்படுத்தலாம் என்று சொல்லி. ஆனால் அவர் மரித்தது நமக்காக மரித்தார், எழுந்ததும் நமக்காக எழுந்தார். 3ஆவது நாள் அவர் என்ன செய்கிறார்? உயிரோடைய சொன்னபடியே அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்து அவர் தம்முடைய வெளிப்படுத்தி காண்பித்த தேவன். ஆண்டவர் இந்த மாதத்திலும் இந்த 40 நாள் உபவாசத்திலும் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிப்பதற்கு ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். கரங்களை வைத்து நல்ல சொல்லுவோமா? இரண்டாவதாக அவர் என்ன உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். முதலாவது. இரண்டாவது, இயேசு செய்த காரியம் என்னவென்றால், அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துகிறார். என்ன வாக்குத்தத்தம் என்றால், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் என்ன செய்வீர்கள்? ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். அவர் உயிர்த்தெழுந்தவராய் தம்மை காண்பித்தது மாத்திரமல்ல, அவர் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியின் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், என்னிலும் வல்லவர் எனக்கு பின்ன என்ன செய்கிறார்? வருகிறார். அவர் என்ன செய்கிறார்? நான் ஜலத்தினால் என்ன செய்தேன்? ஞானஸ்நானம் கொடுத்தேன். ஆனால் அவர் அக்னியினால் உங்களுக்கு என்ன செய்வார்? ஞானஸ்நானம் கொடுப்பார். ஒரு பரிசுத்த ஆவியின் அக்னியின் ஞானஸ்நானத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எத்தனை பேர் அதன் மேல் அந்த வசனத்தின் மேலே வாஞ்சை வைத்திருக்கிறோம் தெரியவில்லை. ஆனால் நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயாரோடு சேர்ந்து சிலர்கள் இந்த காலை பண்ண இந்த மாதிரி நிறைய பேர் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் விளாண்டிருக்கொண்டே இருந்தாலும் அவங்க என்ன ஜோம் பண்ணுறாங்க கேட்டுட்டு இருப்பேன். அப்போ சொல்லுவோம், அவங்க அந்த அக்னி அபிஷேகத்தை எங்களுக்கு என்ன செய்யும்? தார மாட்டோம். ஜோம் பண்ணி முடித்தோடனே என்ன சொல்கிறாங்க கேட்பேன். அப்போ சொன்னாங்க, கஷ்டமாக இங்கே எலும்புக்குள்ளலாம் அக்னி பற்றி என்ன செய்து எரிந்தது. அது அப்படியே சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. பல மணி நேரம் ஜோமி நம்ம இங்கே தான் நம்ம சர்ச்சை தான் ஜோமிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தலைமே கிடையாது, மண்ணு தான் இருக்கும். மண்ணில் முழங்கால் போட்டு ஜோமிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுவார்கள். அப்போ சொல்லும்பொழுது ஒன்று மட்டும் புரிந்து கொண்டேன், அந்த அக்னி அபிஷேகம் அவங்களை எலும்புக்குள்ளெல்லாம் என்ன செய்து பற்றி எரிகிறது. எலிசாவுக்குள்ளே இருந்த அந்த அக்னி அபிஷேகம் அவன் மரித்த பிறகும் அந்த எலும்புகளில் ஒரு மரித்த பிரேதத்தை போட்ட பொழுது அது உயிரோடு என்ன செஞ்சிச்சு? எலும்பிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு அந்த அக்னி அபிஷேகத்துக்குள்ள வல்லம் இருக்குது பாருங்கள். இந்த அக்னினாலே அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு சிலர் பரிசுத்த ஆவியை சரியாக அறியாததினாலே அதை குறித்து சரியாக அவர்கள் என்ன செய்யவில்லை? அறிந்து கொள்ளவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்திலே அவன் எபேசு அங்கே சொல்ல அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாக போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை என்ன செய்தானா? கண்டு சீஷராக இருக்கிறான். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான்.
அவன்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்டான்னு சொல்லுங்க. நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படுவோம். சீஷர்கள் தான். இன்றைக்கும் அநேக சில சபைகள் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வசனங்களை நம்புகிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வளர்ச்சி அந்த சீஷர்கள் நிலைமையில் என்ன செய்கிறாங்க, அப்படி நிற்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டு இருக்கிறது என்னவென்றால் பரிசுத்த ஆவி என்று ஒன்று என்ன கிடையாது, அந்நிய பாஷை ஒன்று கிடையாதுன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளை இயேசு என்ன வாக்கு பண்ணார், நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ள என்ன செய்வீங்கள், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் சொன்னாரா இல்லையா? உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிப்பது பெரிய காரியம் அல்ல. அவர் சொன்னது என்ன? அவர் என்ன சொன்னார், நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் என்ன செய்வீர்கள், ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னாரே. இதை அவர்கள் ஏன் உணர்ந்து கொள்ள முடியவில்லை? இந்த அனுபவம் ஏன் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்குள்ளே வாஞ்சை இல்லை? இன்னைக்கு கேட்ட பொழுது, நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே, நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான், நாங்களும் அப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் 3ஆம் வசனத்தை வாசிங்கள், நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறாகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனநிருப்பு கேட்ட ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். 6ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷையில பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க அங்கே? 12 பேர். இந்த 12 பேரும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போது என்ன, அந்நிய பரிசுத்தாவி கூடுதல் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, பலனடைவீர்கள். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் மேலே கை வைத்த பொழுது, அப்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவி அவர்கள் மேல் என்ன செய்தாராம், வந்தார். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே பரிசுத்தாவி பெற்றுட்டோம் சொல்கிறாங்க. பரிசுத்தாவியானவர் உதவி இல்லாமல் யார் ரட்சிக்கப்பட முடியாது. ஆமாம், உண்மைதான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சீஷர்கள் மேலே கைகளை வைத்த பொழுது பரிசுத்தாவி அவர்கள் மேல் என்ன செய்தார், வந்தார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை என்ன செய்தார்கள், சொன்னார்கள். வேதத்தில் உள்ள வசனங்கள் ஒருபோதும் மாறவே என்ன செய்யாது, மாறாது. அந்த வசனங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளாமல் அதை யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க என்பதற்காக அப்படி அல்ல. ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னார், அங்கே அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் எதை அனுபவமாக இயேசு சொன்னது தான் அனுபவமாக என்ன செய்தார்கள், மாற்றிக்கொண்டார்கள். அதே அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமல்ல. பழைய அந்த கல்ட்டு, அந்த உபதேசங்கள், தவறான உபதேசங்களை வைத்துக்கொண்டு யாரோ ஒருத்தங்க ஆரம்பத்தில் தெரியாமல் ஒரு ஆரம்பத்தில் இருந்த காரியங்களை பேசி கொண்டிருப்பதல்ல. ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே தான் அவர் சொல்லுகிறார், இன்னும் சில நாளுக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்ற வசனம் நமக்குள்ளே ஆழமாக பதிய வேண்டும். கரலை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? அது பிரகாசிக்க வேண்டும் நமக்குள்ளே. அது பரிசுத்த ஆவி இல்லை என்று சொல்ல முடியாது, அந்நிய பாஷை இல்லை என்று சொல்ல முடியாது, இந்த அனுபவமே கிடையாது என்று சொல்ல முடியாது. இயேசு சொல்லுகிறார், இன்னும் சில நாளைக்குள்ளே அதை என்ன செய்வீர்கள், பெறுவீர்கள். எனவே ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், இந்த உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்கள், காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 2 இடத்துல இந்த வாக்கு தத்தங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அங்கே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள். அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? யோவேல் தீர்க்கதரிசன சொல்ல வார்த்தை அங்கே 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசியுங்கள் 28ஆம் வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும், வாசிங்கள் அந்த வசனத்தை வாசிங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்.
ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். போதும். பாருங்கள், யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறினது என்றால், பேதுரு அதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். இவங்களாம் அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய மகத்துவங்களை பேசும் பொழுது இவங்க நினச்சிட்டாங்க மதுபானம் குடித்து வெறித்திருக்கிறார்கள். சில நேரத்தில் அந்நிய பாஷை பேசும்போது சிலருக்கு தவறான எண்ணங்கள் என்ன செய்து மறக்கிறது. ஆனால் மதுபானம் குடித்து வெறிக்கவில்லை. அங்கே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோவேல் தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன செய்தது? நிறைவேறினது. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவாமா? அவர் சொன்னதை அவர் என்ன செய்கிறவர்? நிறைவேற்றுகிறவர். இந்த நாட்களை மாம்சமான யாவர் மேல் என்ன செய்வேன்? என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, அதை ஆண்டவர் நிறைவேற்றினார். யோவேல் தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது என்ன செய்தது? நிறைவேறும்படி இது நடந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நாட்களை, இந்த 40 நாளும் உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வாக்கு தத்தங்களை உங்க வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற போகிறார். வாக்கு தத்தங்களை கொடுப்பது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை கொடுப்பது ரொம்ப உற்சாகமா இருக்கிறது. அதை உங்கள் வாழ்க்கையில என்ன செய்வார்? நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிலர் வசனத்தை தேடிட்டு இருக்கிறீங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்ட 16-17 தீர்க்கதரிசி அங்கே யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதை பாருங்கள், பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு என்ன செய்தார்? இறங்கி வந்தார். அப்போ சிலருக்கு சில அந்த அனுபவம் கிடைக்கல என்பதற்காக அவங்க அதிலே இருந்துக்கிட்டு அப்படியே நான் பிடிச்ச முயலுக்கானது 3 கால்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய அறியாமை. அப்படிப்பட்ட சபையில் போய் சிலர் சிக்கி கொள்கிறாங்க. என்ன பண்ணுறது? அவங்க சொல்லுவாங்க இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பூரண சுவிசேஷத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சத்தியம்தான். அதில் அறகுறையான சத்தியம் அல்ல, பூரண சுவிசேஷம். அந்த கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி ஆண்டவர் உங்களை சரியான பாதையிலே நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் கரெக்டு, நாங்கள் இங்கே வளர்ந்த சபை அப்படிதான் சொல்லுது, நாங்கள் அப்படிதான் இருக்கிறோம், அங்கே பாரம்பரியத்திலிருந்து வந்தோம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். ஏன் நிரப்ப விரும்புகிறார் என்றால், உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே உங்கள் குமாரரும் குமார்த்திகள், உங்கள் மூப்பர்கள் என்ன செய்வார்களாம்? சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆண்டவர் நீங்கள் பரிசுத்த ஆவியின் கொடுப்பதின் நோக்கம் என்னவென்றால், நீங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. மகத்துவமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் சொப்பனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்க. சொப்பனங்கள் என்று சொல்லும் பொழுது அது இதுவரைக்கும் உங்களுக்கு வெளிப்படாத ரகசியம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் கண்டிராத சில காரியங்களை, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் இந்த சொப்பனங்களையும் அங்கே சொல்ல வாலிபர்கள் என்ன செய்கிறாங்களாம்? தரிசனங்களையும் ஜெப வேளையில் என்ன செய்கிறார்கள்? தரிசனங்களை பார்க்கிறார்கள். வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படி கொர்நேலியு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே தரிசனங்களை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அங்கே பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்கிறார்? தரிசனம் பார்க்கிறார். அனனியா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்கிறார்? இந்த அனுபவங்கள்லாம் எனக்கும் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருங்கள். நீங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் இந்த அனுபவங்களை தேவன் உங்களுக்கும் தர அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஏதோ ஒரு சலிப்பு ஜெபம் என்பது அறியாமலே அல்ல. சிலர் நான் பார்த்துருக்கிறேன், அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் தரிசனத்தில் காமிச்சு, ஆண்டவர் இந்த பாதை வழியாக என்ன செய்யாத, போகாத, இங்கே போ, இங்கே இந்த காரியங்கள் செய், இன்னைக்கு இது நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சில காரியங்களை தெளிவாக என்ன செய்வார்? இங்கே யோசேப்பை கூட கர்த்தர் எழுப்பி என்ன செஞ்சார்? நீ என்ன செய்யாது, எனக்கு புறப்பட்டு எங்கே போ, எகிப்துக்கு போன்னு சொன்னார். அப்புறம் அங்கேருந்து சொன்னார், என்ன சொன்னார் சொப்பனத்தில்? இப்போ புறப்பட்டு அவன் செத்துட்டான், இப்போ மறுபடி புறப்பட்டு என்ன செய், போ என்று கர்த்தர். ஆண்டவர் ஏன் வெளிப்பாடுகளை தருகிறார் என்றால், உங்களை வழி நடத்துவதற்காக. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? உங்களை சரியான பாதையில் நடத்துவதற்காக. எனவே இந்த நாட்களிலும் இந்த அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சித்து அனனியாவுக்குள்ளே கர்த்தர் ஏன் வெளிப்பாடை தரிசனம் கொடுத்தார் என்றால், அங்கே ஒருவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், அவனை போய் நீ என்ன செய், அவன் கை வை, அவன் இப்பொழுது
கை வைக்கும் பொழுது பரிசுத்தாவி என்ன செய்வான்? பெற்றுக்கொள்ளுவான். அவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் பிரஜாதிகளுக்கு அவன் யாரு? அப்போஸ்தலனாக இருப்பான். ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்க வேண்டியவன் அவன். அங்கே பிரஜாதிகளுக்கு முன்பு தான் நிற்க வேண்டியவன் அவன். போய் அந்த தரிசனத்தை பார்த்து போய் அதை செய்த பொழுது அவன் கண்கள் என்ன செய்தது? அதை குருடாயிருந்த கண்கள் திறந்தது. அங்கே அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டான். அவன் தன்னுடைய சித்தத்தை, தேவ சித்தத்தை அறிந்து கொண்டான். தாமதம் இல்லாமல் ஆண்டவராய் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? இது இந்த நாட்களே இந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார் என்றால், வேகமாக ஒரு அக்கினியை பரவ பண்ணுகிறவர். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? வேகமாய் சுவிசேஷத்தை பரவ பண்ணுகிறவர். வேகமாக தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த பரிசுத்தாவினாலே நீங்கள் பெற்றுக்கொள்கிற சில அனுபவங்கள் அது உங்களை உயிர்ப்பித்து வேகமாய் பரவ பண்ணும். அது அக்கினி தீயாய் பரவ பண்ணும். அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், இன்னும் சில நாளுக்குள்ளே நீங்கள் அங்கே பரிசுத்தாவின் அக்கினினாலே ஒரு ஞானஸ்நானத்தை என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அப்போ இந்த நாட்களிலே நாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். எனவே தான் சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் என்று சொன்னார். ஏன் காத்திருங்கள் சொன்னார்? இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவி தான் உங்களை என்ன செய்யும் என்றால், அக்கினினால் என்ன செய்யும்? நிரப்பும். உங்கள் வாழ்க்கையிலே அந்த பரிசுத்த ஆவி இல்லை என்று நீங்கள் மறுதலிக்கவே என்ன செய்ய முடியாது. அவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்கள், நீங்கள் பலன் அடைந்து என்ற வார்த்தை இன்னொரு மொழிபெயர்ப்பிலையும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். பாருங்கள், அந்த பவர், வல்லமை, அந்த பரிசுத்தாவின் வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரும் பொழுது நீங்கள் வல்லமையாக இருப்பீர்கள். எலும்பு எலும்பு சீயோனை உன் வல்லமை என்ன செய்? தரித்துக்கொள். ஆண்டவர் அதை வல்லமையை தரித்துக் கொள்ளும்படி எலும்புகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் வாஞ்சியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் பரிசுத்தாவை பெற்றேன் அப்படியா? அல்ல. பரிசுத்தாவை பெற்றிருக்கலாம், ஆனால் அக்னி நாள் வர ஞானஸ்நானம். எதனால் வர ஞானஸ்நானம்? ஞானஸ்நானம் என்ன தெரியுமா? தண்ணியில் முங்கி எந்திரிக்கிறதுனால ஆண்டவர் உங்களை எதில் போட்டு எடுப்பார்? அக்கினியில், தம்முடைய அக்கினினால் உங்களை போட்டு, எப்படி அந்த முச்செடியில் ஒரு அக்கினி எரிந்த பொழுது அந்த அக்கினினால் ஒரு ஞானஸ்தானம் எடுத்த அனுபவத்துக்கு உதாரணமாக எது இருக்கிறது? அங்கே முச்செடி புதரில் அங்கே ஒரு அக்கினி என்ன செய்தது? பற்றி எரிந்தது. மோசே அதை பார்த்தா. அது அற்புத காட்சி. அந்த அற்புத காட்சி என்னவென்றால், அது எரிகிறது ஆனால் வெந்து போகவில்லை. அதுதான் பரிசுத்த ஆவியின் அக்கினி. உங்கள் மேலே பற்றி எரியும் பொழுது நீங்கள் வெந்து போவது கிடையாது. உங்களை தேவன் ஒரு அற்புத சாட்சியாக நிறுத்துவதற்காக, ஒரு அக்கினி உங்கள் மேலே போடுவதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். சபையில் பாருங்கள், நம்ம சபைக்கு எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள், லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் வரணும், எத்தனை பேர் விரும்புகிறீங்க? முதல்ல அது வேறு ஒன்றும் செய்வேன். நீங்கள் அக்னியாக எரிஞ்சிட்டிங்கன்னா, சபையில் ஒரு அக்னி எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதை பார்க்குறக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க? என்ன இந்த சபையில் ஒரு அக்னி என்ன செய்கிறது? எரிகிறது. அந்த அக்னியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் என்பதை நாளைக்கு என்ன செய்வோம்? தியானிப்போம். எல்லாரும் கண்களை முடிச்சோம் முடுவோம். நான் சொன்னபடியே உங்களுக்கு 6 மணிக்கு முடிச்சிடுறேன். காரணம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் ஆண்டவரே. நீ சொன்னதை உயிர்த்தெழுந்தவராக எங்களுக்கு காண்பித்தீர். நீ சொன்னதை நிறைவேற்றுகிறவர். எங்களுக்குள்ளே ஒரு அக்னி தேவை ஆண்டவரே. அந்த அக்னியை பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் எல்லாம் அறியாமை எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. சத்தியம் சத்தியம் தான் ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையை நீ நிறைவேற்றுகிறீர். வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர் ஆண்டவரே. இந்த அக்னியின் ஞானஸ்நானத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதை குறித்து அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பாடுகளை தரும்படி ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே ஒரு அக்னி பற்றி எரிய வேண்டும். அது ஏதோ அந்நிய அக்னி அல்ல ஆண்டவரே. பரிசுத்தம் உன்னதத்திலிருந்து வருகிற, தேவனிடத்திலிருந்து வருகிற, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த அக்னி எங்களுக்குள்ளே பற்றி எரிய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உன்னத அனுபவங்களை நீர் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.